Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 7 subsidiary books 2 உடைய exercise third sum பார்க்கலாம். Enter the following transactions in Ahmad's cash book with discount and cash columns. So இந்த sumல நம்ம double column cash book தான் போட போறோம். So format first நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். In the books of Ahmad cash book double column னு போட்டுட்டு debit sideல date, receipts, LF போட்டுருங்க. இங்க அமௌண்ட் காலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அமௌண்ட் காலமை நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்னு டிஸ்கவுண்ட் காலம், இன்னொன்னு கேஷ் காலம். இப்ப ரெசிப்ட் சைட்ல நமக்கு அமௌண்ட் வந்து பிசினஸ்க்குள்ள வருது இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம இங்க கேஷ் காலம்ல போடுவோம். ஸோ நமக்கு அமௌண்ட் வருது அப்படின்றது என்னது, ஒன்னு நம்ம சேல் பண்ணிருப்போம், அதுக்கு வந்து நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் இல்லையா. ஸோ நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா நம்ம சேல் பண்ணிருக்கோம். ஸோ சேல் பண்ற பர்சனுக்கு நம்ம என்ன பண்றோம், டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் காலம் தான் இங்க வரும். சரியா, நம்ம டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம், அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக அவங்க பேலன்ஸ் அமௌண்ட் நமக்கு பே பண்றாங்க. ஸோ நமக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த காலம் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுட் காலம். நம்ம தான் மற்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணிப்போம். ஓகேவா, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிரெடிட் சைட்ல பேமெண்ட் சைடு இருக்கும் இல்லையா, டேட், பேமெண்ட்ஸ், LF, அமௌண்ட், ருபீஸ். அதே மாதிரியே டிஸ்கவுண்ட் கேஷ்னு நம்ம ரெண்டு காலமா பிரிச்சுக்கணும். இந்த டிஸ்கவுண்ட் காலம் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம். இப்ப நம்ம பே பண்றோம் அப்படின்னா நம்ம ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்கியிருப்போம், இல்லைன்னா வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம கேஷ் கொடுப்போம். அப்ப அந்த ட்ரேடர் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. ஓகேவா, அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்றோம். அதனால இங்க டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம் இது. சரியா, இது டிஸ்கவுண்ட் ரிசீவ் காலம். இது வந்து நம்ம பே பண்ற கேஷ் எல்லாத்தையுமே நம்ம இங்க ரெக்கார்ட் பண்றோம். ஓகேவா, இங்க நம்ம பே பண்ற கேஷ், இது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம் போடலாம். 2017 அக்டோபர் 1 கேஷ் பேலன்ஸ் 37,500 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ கேஷ் பேலன்ஸ் அப்படின்றது நமக்கு பேலன்ஸ் brought down இல்லையா. ஸோ டெபிட் சைட்ல, அதாவது ரெசிப்ட் சைட்ல 2017 அக்டோபர் 1 போட்டு டேட்ல டு பேலன்ஸ் brought down அப்படின்னு போட்டு 37,500 rupees கேஷ் காலம்ல போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க இந்த டிஸ்கவுண்ட் காலம் யூஸ் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் இந்த கேஷ் காலம் மட்டும் யூஸ் பண்ணா போதும். நெக்ஸ்ட் அக்டோபர் 3 கேஷ் சேல்ஸ் 33,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம சேல் பண்ணிருக்கோம், அதுக்கான கேஷ் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதை நம்ம ரெசிப்ட் சைட்ல போடணும். டேட்ல 3 போட்டுக்கோங்க. டு சேல்ஸ் அக்கௌண்ட் 33,000 rupees போட்டாச்சு ரெசிப்ட் சைட்ல. அக்டோபர் 7 paid to Velan rupees 15,850 rupees and discount allowed by him 150 rupees. அதாவது வேலனுக்கு நம்ம பே பண்றோம் 15,850 rupees அண்ட் அவரு நமக்கு டிஸ்கவுண்ட் அலோ பண்றாரு. அப்ப இந்த டிஸ்கவுண்ட் நமக்கு என்ன, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேவா, நமக்கு இது என்னது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகே, ஸோ 150 rupees நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது அண்ட் வேலனுக்கு நம்ம பே பண்ணது 15,850 rupees. ஸோ இதை நம்ம பேமெண்ட் சைட்ல போடலாம். டேட்ல 2017 அக்டோபர் 7 பை வேலன் அக்கௌண்ட் போட்டு டிஸ்கவுண்ட்ல 150 rupees போட்டுக்கோங்க. கேஷ் காலம்ல 15,850 rupees போட்டுக்கோங்க. அக்டோபர் 13 சோல்டு கூட்ஸ் டு பெருமாள் ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட் அப்படின்றது நமக்கு கேஷ் புக்ல வராது. ஸோ அதனால இது நம்ம எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் அக்டோபர் 15 கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் 4,800 rupees. பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அப்போ இது டிராயிங்ஸ் இல்லையா, பிசினஸ்ல இருந்து அமௌண்ட் வந்து வெளியில போகுது, கேஷ் வந்து வெளியில போகுது. அதனால இது நம்ம பேமெண்ட் சைட்ல போடணும். 4,800 rupees. ஸோ பேமெண்ட் சைட்ல டேட்ல 15 போட்டுக்கோங்க. பை டிராயிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு 4,800 rupees போட்டுக்கோங்க. அக்டோபர் 16 பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் சுப்பிரமணியன் 14,300 rupees கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம கேஷ் கொடுத்ததா இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா, அப்ப இது கிரெடிட் பர்ச்சேஸா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால இதையும் நம்ம எடுக்க கூடாது. நெக்ஸ்ட் அக்டோபர் 22 paid to bank 22,700 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ பேங்க்குக்கு நம்ம பே பண்ணிருக்கோம், அதாவது பிசினஸ்ல இருந்து அமௌண்ட் வந்து வெளியில போகுது. அப்ப இதை நம்ம பேமெண்ட் சைட்ல போடணும். டேட்ல 22 போடுங்க. பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு 22,700 rupees கேஷ் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் 25 கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பெருமாள் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 19,000 rupees கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க, பெருமாளுக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருந்தோம் இல்லையா 19,200க்கு. ஸோ அவர் வந்து இப்போ ஃபுல் செட்டில்மெண்ட்ல நமக்கு 19,000 rupees தான் கொடுத்திருக்காரு. ஸோ 19,000 நமக்கு ரிசீவ் ஆகுது பெருமாள் கிட்ட இருந்து அண்ட் 200 rupees நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். பெருமாளுக்கு நம்ம தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சரியா, டிஸ்கவுண்ட் அலவுட். ஓகேவா, டேட்ல 25 போட்டு டு பெருமாள் அக்கௌண்ட் போட்டு டிஸ்கவுண்ட் காலம்ல 200 rupees போட்டுக்கோங்க. கேஷ் காலம்ல 19,000 rupees போட்டுக்கோங்க.
19,000 தான் நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஆனா அவர் நமக்கு தர வேண்டியது 19,200. ஸோ 200 ருபீஸ் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அக்டோபர் 26 draw a check for office use 17,500 ருபீஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் யூஸ்க்காக செக் மூலியமா பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கேஷ் வந்து நமக்கு பிசினஸ்க்குள்ள வருது. ஸோ இது வந்து நம்ம ரெசிப்ட்ல போடணும். ஸோ ரெசிப்ட் சைட்ல டேட்ல 26 போட்டுக்கோங்க, டு பேங்க் அக்கௌண்ட்னு போட்டு 17,500 ருபீஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த என்ட்ரியில கேஷ் அப்படின்றது கொடுக்கல, டிரா அ செக் அப்படின்னு இருக்கே, அப்ப இது வந்து நமக்கு கேஷ் புக்ல வராதோ அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. டிரா அ செக் அப்படின்றது என்னது, நம்ம செக் போட்டு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்றோம். சரியா? எதுக்காக? ஆஃபீஸ் யூஸ்க்காக. ஆஃபீஸ் யூஸ்க்காக அப்படின்னா ஆஃபீஸ்க்கு தான் நமக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆக போகுது இல்லையா? அதனால இதை நம்ம ரெசிப்ட் சைட்ல போடுறோம். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்டோபர் 27 paid cash to Gopalakrishnan 2,950 rupees. Discount received from him 50 rupees. அதாவது நம்ம கோபாலகிருஷ்ணனுக்கு பே பண்றோம் 2,950 rupees. கோபாலகிருஷ்ணன் நமக்கு 50 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஸோ டோட்டலா நம்ம 3,000 rupees கோபாலகிருஷ்ணனுக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்? 2,950 தான் கொடுக்குறோம். அப்ப 50 rupees கோபாலகிருஷ்ணன் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காரு. ஓகேவா? டேட்ல 27 போட்டுக்கோங்க. பை கோபாலகிருஷ்ணன் அக்கவுண்ட் டிஸ்கவுண்ட்ல 50 ருபீஸ் போட்டுக்கோங்க. கேஷ் காலம்ல 2,950 ருபீஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் 28 paid cash to Subramanian and settle his account 14,200 rupees. இந்த என்ட்ரியில பாருங்க, சுப்பிரமணியன் கிட்ட இருந்து நம்ம கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். இங்க கேஷ் அப்படின்றது கொடுக்காததுனால இது நம்ம கிரெடிட் பர்ச்சேஸா கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? சோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இப்ப நம்ம பே பண்றோம். ஓகேவா? ஆக்சுவலா நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணது 14,300 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப நம்ம அவருக்கு பே பண்றது 14,200 ருபீஸ் தான். அப்ப 100 ருபீஸ் சுப்பிரமணியம் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காரு. ஓகேவா? இப்ப நமக்கு இது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்ப நம்ம பே பண்றதுனால இதையும் நம்ம பேமெண்ட் சைட்ல தான் போடணும். டேட்ல 28 போட்டுக்கோங்க. பை சுப்பிரமணியன் அக்கவுண்ட் டிஸ்கவுண்ட்ல 100 ருபீஸ் போட்டுக்கோங்க. கேஷ் சைட்ல 14,200 ருபீஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் 29 கேஷ் பர்ச்சேசஸ் 13,500 ருபீஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வெளியில போகுது. அப்ப இதை நம்ம பேமெண்ட் சைட்ல போடணும். பேமெண்ட் சைட்ல டேட்ல 29 போட்டுக்கோங்க. பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் போட்டு 13,500 ருபீஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் 30 கேஷ் பெய்ட் ஃபார் அட்வர்டைசிங் 1,500 ருபீஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்காக நம்ம 1,500 பே பண்ணிருக்கோம். அப்ப இதையும் நம்ம பேமெண்ட் சைட்ல போடணும். ஸோ பேமெண்ட் சைட்ல டேட்ல 13 போட்டுக்கோங்க. பை அட்வர்டைசிங் அக்கௌண்ட் போட்டு 1,500 ருபீஸ் கேஷ் காலம்ல போட்டுக்கோங்க. இப்ப நம்ம டெபிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 1,07,000 ருபீஸ் வருது. அண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 75,500 ருபீஸ் வருது. ஸோ 1,07,000 இருந்து 75,500 ருபீஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 31,500 ருபீஸ் வரும். இதுதான் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ அக்டோபர் 31 போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் 31,500 ருபீஸ் போட்டுக்கணும். இப்போ ரெண்டு சைடும் நமக்கு 1,07,000 ருபீஸ் வரும். ஸோ ரெண்டு சைடும் டோட்டல் போட்டுருங்க 1,07,000. நெக்ஸ்ட் கேரி டவுன் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம அதை ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் சைட்ல நவம்பர் 1 போட்டு, அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் டேட் போட்டுக்கணும். நவம்பர் 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 31,500 ருபீஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல டிஸ்கவுண்ட் காலம்ல 200 ருபீஸ் இருக்கு. அதை எடுத்து நம்ம இங்க கீழே எழுதிக்கலாம். அதே மாதிரியே பேமெண்ட் சைட்ல இருக்கிற இந்த டிஸ்கவுண்ட் காலம்ல இந்த மூணு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 300 ருபீஸ் வருது. அதையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் காலம்ல மட்டும் நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணணும்னு நீட் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் மட்டும் கீழே போட்டுருங்க ரெண்டு சைடுமே. ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.